குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 12ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சிறப்பு பார்த்திங்கன்னா சஷ்டி மற்றும் சுபமுகூர்த்தம். இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து அருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் கடன்கள் கண்டிப்பாக தீருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:52 சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 12/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 12/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே சமயத்தில் கவனமாக இருக்கணும். எதிலையுமே திட்டமிட்டு செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவும் அதே போல் சக ஊழியருடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு விஷயங்களில் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா, திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு காரியங்கள் உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அரசு உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பணிபுரிகின்ற இடத்துல மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர் இந்த வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே போல் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவார்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள், தாய் தந்தை வெளி சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீண்ட நாளாக ஏற்பட்ட தடைகள், செய்கின்ற பணிகள் இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல நாள். தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறைக்க முயற்சி செய்வீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு புத்துணர்ச்சி, சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த வேலைகள் செய்து முடிப்பீர்கள். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். வண்டி வாகனங்கள் போகும்போது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் குறையும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே போல் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதனால் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே ஒரு அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். எதுலேயுமே அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகளை தரும், மகிழ்ச்சிகளை தரும்.
குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் மனம் விட்டு பேசுவது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் குறைச்சிக்கங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் பணிவுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. செய்கின்ற வேலைகளை பொறுமையாக நிதானமாக செய்யுங்க, பதற்றம் இல்லாமல் செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகளை தீரும். அதே போல் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை ஒரு கட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை, கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம், பெற்ற பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அதே போல் நண்பர்கள், புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. பழைய நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டு, மகிழ்ச்சிகள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, நீண்ட நாளாக முயற்சி செய்து முடியாத செயல் வடிவமாகாத எல்லா காரியங்களும் தடைகள் நீங்கி இன்று செயல் வடிவமாகக்கூடிய நல்ல நாள். வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள். புதிய அணுகுமுறையை கையாளுவீர்கள். இதனால் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு மாற்றம் பிறக்கக்கூடிய நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். வெளிநாடு வெளியூர் வேலைக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அதே போல் அரசு வழியில் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய சரக்குகள்லாம் விற்பனையாகும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் எல்லாமே உங்கள்கிட்ட விலகிச் செல்வார்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் நம்பி எந்த பொறுப்புமே ஒப்படைக்காமல் நீங்களே செய்கிறது தான் மிகவும் நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் மிக பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். கடன் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து வாக்குறுதி போடுவதை தவிர்க்கவும். எதிர்பார்த்த சில செலவுகள், எதிர்பாராத செலவுகள்லாம் வரும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சகோதர வெளியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீண்ட காலமாக திருமண வரன் அமையலாம், திருமண வரன் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கும். போட்டிகளை வெல்லக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் எந்த வேலையுமே நீங்கள் செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய கனிவான பேச்சுக்களால் வியாபாரம் அதிகரிக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. கோர்ட் கேஸ் வழக்கில் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நினைத்த பணிகளை நினைத்த மாதிரி திட்டமிட்டபடி செய்து முடிப்பீங்க. நீண்ட காலமாக தடைபட்டு வந்த அந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி முடிவுக்கு வரும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களிடம் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி கூட கொஞ்சம் மனம் விட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்.
நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, சந்தோஷமாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.